மை ஹெல்த் ஸ்கூல் வந்து நான் இது வரைக்கும் கேட்காத ஒரு விஷயம் அது. நான் வந்து இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னால ஒரு 2 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இந்த வேலையும் ஒழுங்காக செய்ய முடியல. இந்த ஜாயிண்ட் பெயின்னால நான் ஏகப்பட்ட கஷ்டப்பட்டேன். நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் போகிறதுக்கோ இல்லை ஒரு ஊருக்கு போகிறதுக்கோ ஸ்கூலில் போய் பையனை விட்டுறதுக்கோ எல்லாத்துக்குமே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னால் வந்து நம்ம நார்மலாக நடப்போம் இல்லையா, அந்த மாதிரி நடக்கவே முடியாது. ஸ்டெப்ஸ் இறங்குறதுல ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் ஒரு 6 மாதம் வந்து நான் வேலைக்கே போகாமல் வீட்டில் தான் இருந்தேன். நார்மல் லைஃப் நம்ம நார்மலாக வந்து நம்ம ரொட்டீனாக ஒரு ஒர்க் பண்ணுறோன்னா எல்லா ஒர்க்குக்குமே ரொம்ப ப்ரெஷராக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஒவ்வொரு விஷயமும் நான் கஷ்டப்பட்டு தான் பண்ணிட்டு இருந்தேன். என்னுடைய நேம் மாலதி. நான் மாதவத்தில் சென்னையில் இருக்கேன். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னால் வந்து நம்ம நார்மலாக நடப்போம் இல்லையா, அந்த மாதிரி நடக்கவே முடியாது. ஸ்டெப்ஸ் இறங்குறதுல ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒர்க் வந்து போகிறதுக்கே வீட்டிலே இருக்கலாமா அப்படின்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஒரு 6 மாதம் வந்து நான் வேலைக்கே போகாமல் வீட்டில் தான் இருந்தேன். இந்த ஜாயிண்ட் பெயின்னால நான் ஏகப்பட்ட கஷ்டப்பட்டேன். நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் போகிறதுக்கோ இல்லை ஒரு ஊருக்கு போகிறதுக்கோ ஸ்கூலில் போய் பையனை விட்டுறதுக்கோ எல்லாத்துக்குமே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நார்மல் லைஃப் நம்ம ரொட்டீனாக ஒரு ஒர்க் பண்ணுறோன்னா எல்லா ஒர்க்குக்குமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஒவ்வொரு விஷயமும் நான் கஷ்டப்பட்டு தான் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வந்து இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருந்ததால எந்த வேலையும் ஒழுங்காக செய்ய முடியல. அதுக்கப்புறம் நான் வீட்டில் வந்து சும்மா உடம்பு முடியாததால ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிட்டு மொபைல் பார்த்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் இருந்தேன். அப்போதான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நம்ம டாக்டரை பார்த்து 3 days வந்து ஃப்ரீ கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தேன். அந்த 3 days ஃப்ரீ கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்தது. மறுநாள் காலையில் இருக்கிற எல்லா டவுட்ஸும் கேட்ட உடனே அதுக்கப்புறம் வந்து நான் கண்டிப்பாக இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணணும். அன்னைக்கு நைட்டே தேர்ட் டே வந்து கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தேன். அன்னைக்கு வந்து இஎம்ஐ ஆப்ஷன் ஒன்று இருந்தது. ஏன்னா வந்து ஃபுல் அமௌண்ட் என்னால் கட்ட முடியாதுன்றதால 3 days இஎம்ஐ இருந்ததுன்னாரு. உடனே நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணி டீடாக்ஸ் டீல இருந்து நம்ம நியூட்ரிஷன் மாஸ்டரி கோர்ஸ் வரைக்கும் எல்லாமே டெய்லி அட்டன் பண்ணி அதில் என்னென்னலாம் சொல்கிறாரோ அது எல்லாமே நான் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணி நான் ரெகுலராக பண்ண ஆரம்பித்தேன். அதை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய உடம்புல இருந்து எல்லாமே மாறி போச்சு. நான் ரொம்ப ஆக்டிவாக இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அதுலேயும் மைண்டு நம்ம மேஜிக் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, சுதாகர் சார்து, அதுவும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இப்போ வந்து எனக்கு அந்த பிரச்சனை இருக்குன்றதே தெரியல. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இது மட்டும் இல்லாமல் நான் மற்றவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபுட்டு எடுத்துக்கிறதால நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றதையும் என்னால் சொல்ல முடியுது. நிறைய விஷயம் மாறி இருக்கு இதனால். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்னோட மைண்ட் செட்டே ஃபுல்லாகவே மாறிடுச்சு. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதை குறைச்சிட்டு நிறைய இந்த ஹெல்த்தியான ஃபுட்டை வாங்குறதை குறைச்சா நம்ம வந்து இஎம்ஐ பே பண்ணுறது, அதை வச்சு நம்ம எப்படி இஎம்ஐ கட்டலாம், எப்படி பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் மை ஹெல்த் ஸ்கூல் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹெல்த் தான் ஃபர்ஸ்ட், பணம் அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்துடும். நம்ம ஹெல்த்தோட இருந்தோன்னா ஒரு 60 வயசு வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கும் 80 வயசு வரைக்கும் நோயோட இருந்து கஷ்டப்படுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா. 60 வயசு வரைக்கும் இருந்தால் கூட போதும், ஆனால் வந்து நல்ல ஹெல்த்தியாக நம்ம வேலையை நம்மளே பார்த்துக்கிற அளவுக்கு நம்ம இருக்கணும் அப்படின்றத நான் ஹெல்த் ஸ்கூல் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டது. அதுக்கப்புறம் நான் ஆக்டிவாக நல்லா வெளியே எங்கேயாவது போனோன்னா சந்தோஷமாக வெளியே போயிட்டுருக்கேன். நியூட்ரிஷன் மாஸ்டரி கோர்ஸ் எடுத்ததுக்கப்புறம் அதாவது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டீடாக்ஸ் மாஸ்டரி எடுத்தாங்க. அதிலே கொஞ்சம் உடம்பு வந்து ரிலீஃபாக ரொம்ப ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்தது. அடுத்து ஸ்லீப் மாஸ்டரி. எனக்கு ஆக்சுவலாக வந்து தூக்கமே வராது. நைட்லாம் நான் மொபைல் பார்த்துக்கிட்டே ஏதாவது ஒன்று பண்ணிட்டு தான் இருப்பேன். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 o'clock தூங்க ஆரம்பிச்சுன்னா காலையில் 5, 5:30, 6க்குள்ளே எழுந்துப்பேன். இப்போ இன்னும் வந்து பிஃபோராகவே எழுந்திக்கிறேன். 4:30 அந்த மாதிரி அலாரம் வச்சுட்டு எழுந்தேன்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். போதெல்லாம் என்னதான் சீக்கிரம் எழுந்தாலும் தூக்கமாக வரும். மதியம் அதே மாதிரி ஆஃபீஸில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டாக்டர் ஒரு சின்ன டிப் தான் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி டயர்டாக அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு சன் கேசிங் கொஞ்ச நேரம் போயிட்டு வெயிலில் இருந்துட்டு திரும்பி வந்து ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரிலீஃப் இருக்கும், ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க, ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சின்ன டிப்பாக தான் இருக்கும், ஆனால் வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து நம்பி அதை ஒரு விஷயம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நமக்கு பெனிஃபிட் இருக்கும். சுதாகர் சார் நடத்துகிற மேஜிக் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மேஜிக் தாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா வந்து நம்ம எவ்வளோ விஷயம் பார்ப்போம் செய்வோம், ஆனால் வந்து அவர் சொல்கிறது வந்து எப்படி சொல்லணும்னா இந்த எஸ்ஜே சூர்யா சொல்கிற மாதிரி இருக்குது ஆனால் இல்லை, இருக்குது ஆனால் அது நடத்தும் போது வந்து நம்ம இப்படிலாம் இருக்கணுமா, இப்படிலாம் செய்யணுமா அப்படின்னு தோணும். நார்மல் லைஃப்பில் நம்ம ஒரு விஷயம் கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கும் போது ஆனால் வந்து கோவம் வருது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்து நம்ம பண்ணுறது தப்புன்றதே வந்து சுதாகர் சார் சொல்லி தான் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு கோவப்பட்டா கூட தப்புன்னுலாம் சொல்ல மாட்டேன், ஆனா அதை கொண்டு வந்தது அவர் தான். அதை எப்படி குறைச்சிக்கணுன்றது நான் இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். கிளாஸ் அட்டன் பண்ணும்போது அது வந்து இல்லை, இது இந்த விஷயத்தோட முடிய போறதில்லை, இது நமக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கும் கொண்டு போற விஷயம். இந்த நோட் நம்ம இல்லைனாலும் அடுத்த ஜென்ரேஷன் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா இதை எடுத்து பார்த்தா இது வந்து ஒரு டிக்ஷனரி மாதிரி, இது வந்து ஹெல்த்துக்கான டிக்ஷனரி இது. அதனால நேமே பார்த்தீங்கன்னா செக்ஷன் வந்து நேச்சுரல்,
சப்ஜெக்ட் வந்து ஹெல்த். ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்ல இருந்து டே 1ல இருந்தே நான் எல்லாமே நோட் பண்ணியிருப்பேன். எந்த விஷயத்தையும் விட மாட்டேன். ஏன்னா என் பையனா இருந்தாலும் சரி, அடுத்து பேர பசங்களா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் உடம்புல எதுவாக இருந்தாலும் இதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கணும். நம்மளால பணம், காசு, இடம் இந்த மாதிரி சேர்த்து வைக்க முடியலனாலும் இந்த மாதிரி விஷயம் சேர்த்து வச்சா ரொம்ப நல்லது. எந்த நோயும் இல்லாமல் வாழ்வாங்கன்றதுக்காக டே 16, 17, 18 எல்லாமே இருக்குது. இதில் ஸ்லீப் மாஸ்டரியிலேருந்து நியூட்ரிஷன் மாஸ்டரியிலேருந்து எல்லாமே இருக்குது. பாருங்க, ட்ரூ ஃப்ரூட் ஸ்டோர் முக்கியம் அப்படின்னு போட்டு வச்சிருப்பேன். எந்த மாதிரி சாப்பிடணும், காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட், ஃபைபரு, அன்ப்ராசஸ் ஃபுட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயம் எழுதியிருப்பேன். ஃபேட் பற்றி எல்லாமே. இதெல்லாம் வந்து வெளியே நீங்கள் என்ன எங்கே போய் ஒரு இது படித்தாலும், இப்போ வந்து ஒரு MBA படிக்கிறேன், BE படிக்கிறேன், அது படிக்கிறேன், இது படிக்கிறேன், போலீஸ்க்கு படிக்கிறேன், அந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஆனால் ஹெல்த்தை பற்றி படிக்கிறேன்னு எந்த ஒரு இதுவும் நான் இது வரைக்கும் கேட்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்ததால தான் எல்லாருமே நோட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லுவாங்க. ஆனால் எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஆனால் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பார்த்தா இன்னும் நிறைய பேர் இதெல்லாம் நம்ம முக்கியம், அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகணும், நம்மளோட இது முடிஞ்சிடக்கூடாது. ஏன்னா வந்து இப்போ பார்க்குற இடத்துல வந்து பேக்கெட் ஃபுட்டு, இன்ஸ்டன்ட் ஃபுட்டு, ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி தான் கிடைக்குது. அதெல்லாம் எவ்வளோ தப்புன்றது வந்து நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணது மூலயமா தான் தெரியுது. இல்லாதவங்களாம் இந்த வீடியோ பார்த்து நிறைய விஷயம் தெரிஞ்சுட்டு மாற்றிக்கலாம். சீயக்காவும் நானே அரைச்சிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக வந்து சீயக்காய் போகிறதுக்கு டைமே இல்லைன்னு சொன்னவ தான் நான். இப்போ சீயக்காய் வாரத்தில் 2 நாள் போட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது எவ்வளோ முக்கியன்றது டாக்டர் சொல்லி தான் எனக்கு தெரியும். சொல்லுவாங்க. ஆனா ஏன் அது முக்கியம், எதுக்கு முக்கியம்னு சொல்லி யாரும் கொடுக்கல. அது டாக்டர் சொல்லியிருக்காரு. அதனால தான் நான் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். டீடாக்ஸ் ஜூஸ் வந்து ரொம்ப எஃபெக்டா இருந்தது. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்ததே டீடாக்ஸ் மாஸ்டரியில் வந்து டீடாக்ஸ் ஜூஸ் குடிக்கணுன்றது தான். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. நான் வந்து வெயிட் வந்து 78 கிலோ இருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 68 ஆயிருக்கேன். 10 கிலோ வந்து கம்மியாயிருக்கேன். இது மூலிமா வந்து நமக்கு தேவையில்லாத உடம்புல இருக்கிற கழிவு எல்லாமே வெளியே போயிடுச்சு. வெயிட் ரொம்ப கம்மியாயிருக்கேன். ஹீமோக்ளோபினும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வெயிட் லாஸ் வந்து அப்போலேருந்து கம்மியாக ஆரம்பிச்சுது. ஒரு 3 மாதத்துலேருந்தே கம்மியாக ஆரம்பிச்சுது. 3 மாதத்துலேருந்து ஒரு 7-8 மாதத்தில் கம்மியாயிடுச்சு. ரொம்ப நமக்கே தெரிய ஆரம்பிச்சது. வெயிட் மிஷினில் போய் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை, நமக்கே தெரிய ஆரம்பிச்சது. நான் இது வரைக்கும் கேட்காத ஒரு விஷயம் அது. ஸ்கூல்ன்றது வந்து சின்ன வயசுல நம்ம படிக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் ஹெல்த்தை பற்றி எந்த ஸ்கூலும் இது வரைக்கும் எனக்கு சொல்லி கொடுத்ததா தெரியல. ஆனால் மை ஹெல்த் ஸ்கூல் இந்த சின்ன நம்ம தமிழ்நாடு, அந்த இந்தியா அந்த அளவுக்கு இல்லாமல் இன்னும் பெரிய லெவலுக்கு போய் நிறைய விஷயம், ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம், பழைய காலத்துக்கு கொண்டு போய் நம்மளை எல்லாரையும் மாற்றணுன்ற நம்பிக்கை எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. கண்டிப்பா பண்ணுவாங்க. நானும் அதுல வந்து நிறைய பேருக்கு இப்போ வந்து ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டே தப்பு தான். ஆனா அந்த பிஸ்கெட்டை வந்து எத்தனை சாப்பிடணுன்றது கூட இதுல இருக்குன்றத வந்து ஹெல்த் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி தான் தெரியுது. அது நிறைய பேருக்கு நம்ம பார்க்கும்போது பேசும்போது இதை சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு நமக்கும் ஒரு நாலேஜ் வந்ததால தான் நம்ம அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியுது. அதெல்லாம் சொல்லி நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ நார்மலா சுகரை எடுத்துக்கிறது, நம்ம நாட்டு சக்கரை எடுத்துக்கணும். இது வரைக்கும் நானும் சுகர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஹெல்த் ஸ்கூல் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி வந்து சக்கரை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சக்கரை யூஸ் பண்ணக்கூடாது, ஏன் கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்த நம்ம டாக்டரால் தான் இது வரைக்கும் நான் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்தோடனே நான் ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக சித்தா பார்த்துட்டு இருந்தேன். டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 4 மாத்திரை, மதியம் 4, நைட்டு 4, அப்போது 12 மாத்திரை 2 பவுடர் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஹெல்த் ஸ்கூல் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 டேப்லெட்டு 1 பவுடர் அதுதான் போட்டுட்டு இருக்கேன். இப்போ வந்து காசு இதுலேயும் கம்மியாயிடுச்சு, என்னோட ஹெல்த்தும் நல்லா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. நம்ம சித்தா டாக்டர்ட்டையும் இதை போய் காமிச்சேன், ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 7ஓ 8ஓ இருந்தது, இப்போ வந்து 11.6 இருக்கு. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. இந்த கருவேப்பிலாம் வந்து பாத்தீங்கன்னா கஷாயம் குடிக்கணும், முருங்கைக்கீரை கஷாயம் குடிக்கணும், வாழைத்தண்டு கஷாயம் குடிக்கணும். இந்த மாதிரி வீட்டுல இருக்கிறதே நம்ம செஞ்சு சாப்பிட்டாலே நம்ம ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கும். எனக்கு இப்போ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. வியாபார ரீதியா நம்ம வந்து நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா வந்து நம்ம ஹெல்த் ஸ்கூல்ல நம்ம ஸ்டூடெண்ட்காக, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை மற்றவங்க கூட வாங்கிக்கலாம், நல்ல ட்ரூவா, அதாவது உண்மையான ஃபுட்டு, எதுலையும் கலப்படமும் கிடையாது, அதுல தேவையில்லாத பொருளையும் எடுத்துறதும் கிடையாது. ரொம்ப நல்லா இருக்கு. நான் நாட்டு சக்கரை, தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், தினை அரிசி, சாமை, இதெல்லாம் அரிசிலாம் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. ஓவராலா சொல்லணும்னா நான் மட்டும் நன்றி சொன்னா பத்தாது, என் குடும்பத்துல இருக்கவங்க, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் சார்பாகவும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். டாக்டர் இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சு டாக்டரு சுதாகர் சார், இந்த மாதிரி டயட்டிஷியனு, ஹெல்த் கோச்சு, இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸு, இந்த மாதிரி கேமராமேன் எல்லாருமே வந்து ரொம்ப பெரிய விஷயம். நம்மளும்
ஒருத்தருக்கு நம்பிக்கை வேணும் இல்லையா? அந்த நம்பிக்கையை கொண்டு வந்து சூப்பரா இதை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காரு. இது வேற வேற லெவலுக்கு கொண்டு போய் நல்லா பண்ணணும். அதுக்கு நாங்க எங்களால என்ன பண்ண முடியுமோ நாங்களும் சப்போர்ட் பண்ணுவோம். ஹெல்த்ல வைஸ்ல நாங்க நிறைய பேருக்கு நாங்களும் எங்களால முடிஞ்சதை நல்லா சொல்லி கொடுத்து கொஞ்சம் மாத்துவோம். கண்டிப்பா இப்ப மாத்திட்டு தான் இருக்கோம். அதே மாதிரியே கண்டிப்பா பண்ணுவோம்.